மகாவிஷ்ணுவுடன் மலேசியா நேரடி சந்திப்பு. ஜூலை 29, 30, 31 தேதிகளில் செரம்பானிலும், ஆகஸ்ட் 1, 2, 3 தேதிகளில் ஜொகூர் பார்விலும் நடைபெற உள்ளது. இதற்கு முன்னர் மலேசியாவில் நடைபெற்ற நேரடி சந்திப்பில் கலந்து கொண்ட பலரின் பொருளாதார வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை மற்றும் ஆன்மீக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இப்போதே உங்கள் பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். உடலுக்கு தனியாக நீங்கள் பயிற்சி பண்ணணும். மனதிற்கு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஆன்மாக்கு ஏதோ ஒரு யோக பயிற்சி பண்ணிங்கன்னா போதும். அது எல்லாத்தையும் உங்களுக்கு எனர்ஜி வந்து கொடுத்துரும். அப்படிப்பட்ட அந்த யோக பயிற்சியை சக்தி வாய்ந்த யோக பயிற்சியாக பண்ணணும். தனித்தனியாக பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பெரிய ஒரு கண்டெய்னர் இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா, நான் தனித்தனி பார்ட்லேருந்து தண்ணி விடணுமா, இல்லை ஒரே பார்ட்டில் தண்ணி விட்டால் போதுமா? ஒரு பெரிய கண்டெய்னர் இருக்குது, அதை நான் ஃபுல் பண்ணணும். ஒரு ஓப்பன்லேருந்து தண்ணி விட்டால் அது ஃபுல்லாகுமா, இல்லை எல்லா பக்கமும் ஓட்டை போட்டு நான் தண்ணி விடணுமான்னு கேட்குறேன். அவ்வளோதான், சேம் லைக் தட். இது வந்து ஒரு கண்டெய்னர்னு நினச்சிங்க. இதில் எனர்ஜி ஃபில் ஆகணும்னா, எல்லா சக்கராஸ்லேயும் எனர்ஜி போகணுன்னா, நம்ம வெளியேருந்து வாங்கக்கூடிய எனர்ஜி நம்ம பாடி ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணணும். அப்போ புருவமத்தி, சகசிர சக்கரம் எல்லா வழியாகவும் எனர்ஜி இறங்கும். நம்ம புருவமத்தி கவனம் ஒன்று கவனிச்சிங்கன்னா போதும், தனித்தனியாக பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதுக்காக அவங்க சொல்லிக் கொடுக்குற பயிற்சி தப்புன்னு சொல்ல மாட்டேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் அதை கற்று வச்சுட்டு பண்ணுறான், இன்னொருத்தன் இன்னொன்று கற்று வச்சுட்டு பண்ணுவான். நம்ம எதை கற்று வச்சுருக்கோமோ அதை பண்ணோம்னா போதும். இது ஒன்றே போதுமானது. கிளியர்? நான் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறதே முதல்ல தவறான ஒரு அணுகுமுறை. பிகாஸ் தேர் இஸ் நத்திங் டு அச்சீவ். அப்போ இந்த கேமே என்னென்னா, வாட் டிட் யூ லாஸ்? நீங்கள் எதை வந்து லூஸ் பண்ணியிருக்கீங்க? நான் எந்த நிலையில் இருக்கேன், நான் அடுத்த கட்டம் போயிட்டேனான்ற கேள்வியே தப்பு. எந்த அளவுக்கு எல்லாத்தையும் நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணுறீங்களோ, எல்லாத்தையும் லீவ் பண்ணுறீங்களோ, ஃப்ரீயாக விடுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு அர்த்தம். நான் என்ன நிலையில் இருக்கேன் அப்படி தெரிஞ்சுக்கிறதே அகங்காரம் தான். நான் என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கேன், நான் ஒரு நல்ல நிலையை அடைஞ்சிட்டேன்னா, அது தெரிஞ்சுக்கவே வேண்டாங்கிறேன். இப்போ என்னால் இப்படி எப்படி பேச முடியுதுன்னா, அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்க விருப்பப்படாதனால தான் பேச முடியுது. இப்போ நான் பேசுகிறதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சலிப்புத்தன்மை தட்டுன மாதிரியே பேசுகிறேன். புரியுதா? இதுலேயும் ஒன்றும் இல்லை, அதுலேயும் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை, அதை பார்த்தும் ஒன்றும் இல்லை. அப்போ எப்போ ஒருத்தன் ஞானி ஆகிறான்னா, இந்த நிலையில்லாத தன்மையை புரிஞ்சுக்கும் போது எல்லாத்தையும் வந்து ஒன்றும் இல்லைன்ற தன்மையில் பேச ஆரம்பிச்சுருவீங்க. அதாவது ரெஸ்பெக்ட் எல்லாம் பேச மாட்டீங்க, அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. பட் அதனால் பயன் இல்லைன்றதை புரிஞ்சுப்பீங்க நீங்கள். அப்போ இதில் அடுத்த கட்டம் உயர்ந்த நிலை நான் போயிட்டேன்னா போகலையான்னு நீங்கள் எப்படி வந்து தெரிஞ்சுக்கலாம்னா, அதை தெரிஞ்சுக்கிறத விட நீங்கள் எதுக்கு இந்த கொஸ்டின் கேட்குறீங்கன்றது புரியுது. நீங்கள் எப்படி வந்து உங்களை வந்து நீங்கள் செல்ஃப் சென்டர் பண்ணிக்கணும் அப்படின்னா, எனக்கு இப்போ தெரிஞ்ச வரைக்கும் நான் பேசுகிறேன், அவ்வளோ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். எனக்கு இப்போ புரிஞ்சிருக்கிற வரைக்கும் இதை நான் பாஸ் பண்ணுறேன், எனக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற வரைக்கும் இதை நான் ஷேர் பண்ணுறேன். 10 வார்த்தை பேசிங்கன்னா ஒன்று கரெக்டாக வராதா? அப்புறம் நீங்கள் அந்த தன்மையிலே இருக்க 10 வார்த்தை பேசுனீங்கன்னா 3 கரெக்டாக வரும். அப்புறம் அந்த தன்மையிலே நிலைத்து இருக்க உங்களுக்கே சிந்தனை நிறையா வரும். அப்புறம் 10 வார்த்தை பேசுனீங்கன்னா 7 வார்த்தை கரெக்டாக வரும். அப்புறம் அந்த சிந்தனையில் லைத்து இருக்க அந்த கான்செப்ட் டீப்பர் கோர்ஸு, டீப்பர் லேயர்ஸ்லாம் பிரித்து மேய ஆரம்பிச்சிருவீங்க, அலசி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் 10 பேசிங்கன்னா 10 சரியாக வரும். அப்புறம் அதுலேயே லைத்து வாழ அந்த பயம் இல்லாமல் பயணம் பண்ண டெப்த்தாக போக 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 நீங்கள் பேசுகிறது தான் கமெண்ட், நீங்கள் பார்க்குறது தான் விஷன், நீங்கள் சொல்கிறது தான் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான மந்திரம். நீங்கள் சொன்னீங்கன்னா நடந்துடும், அவ்வளோ. இதை தாண்டி என்ன இருக்குது? முதல்ல என்ன பேசுகிறோம்? ஒரு வேளை இருக்குமான்னு பேசுகிறோம், ஒரு வேளை இருக்கும் அப்படின்னு பேசுகிறோம், அப்புறம் இருக்குன்னு பேசுகிறோம், அப்புறம் இதுதான் இருக்குன்னு பேசுகிறோம், அப்புறம் இப்படித்தான் இருக்குது அப்படின்னு பேசுவோம், அப்புறம் இதை விட்டால் வேறு ஒன்றுமே இல்லை, இதை மட்டும் புரிஞ்சுக்கங்கன்னு பேசுவோம். அப்புறம் நான் பேசுகிறேன், இதெல்லாம் வந்துடும், அப்படி ஆகிடும். புரியுதா நான் என்ன மீன் பண்ணுறேன்னு? ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் கமாண்டு, உங்கள் வேர்ட்ஸே பிரபஞ்சம் ஒபே பண்ணி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும் ரியாலிட்டியில். இதுதான் மாயைன்னு ஆகி போச்சு. அப்புறம் இந்த மாயையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிறதே ஒரு சட்டமாக கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும்.
அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டீங்கன்னா, அகங்காரம் இல்லாமல் நீங்கள் சொல்கிறதே வாக்கு, நீங்கள் சொல்கிறது தான் மந்திரம், நீங்கள் சொல்கிறது தான் இந்த யூனிவர்ஸுக்கு கமாண்ட். அவனே போய் நான் எப்படி போய் அவன்கிட்ட அன்பு காட்ட முடியும்? அவரை கடவுளாக பாருங்கள், அன்பு காமிச்சிருவீங்க. பொய் தான், பட் அந்த பொய் காட்சி கொடுக்கறதுக்கும் ஒரு தன்மை வேணும்ல. எப்போ கடவுளாக பார்க்கணும், எப்போ மனுஷனாக பார்க்கணும்னு தெரியணும். 24 மணி நேரம் கடவுளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அறிவை இழந்துருவீங்க. அறிவை இழந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. அப்போ எப்போ இறைநிலைக்கு போகணுமோ அப்போ கடவுளாக பாருங்கள், அந்த போதையை அனுபவிச்சுக்கோங்க, அந்த ஆனந்தத்தில் இருங்க. உலகியலில் இருக்கும்போது மறுபடியும் உலகியல் தன்மைக்கு வந்துடுங்க. அறிவு வேலை செய்யணும். பணம் கொடுக்கும்போது எண்ணி கொடுக்கணும். பில் பே பண்ணும்போது விசாரிக்கணும், எவ்வளோ, என்ன பேமெண்ட்டு, என்ன எவ்வளோ கட்டுறேன். நீங்கள் அந்த நேரத்தில் ஆஹா கடவுளே கேட்குறாரு, இது 1 லட்ச ரூபா பில் போட்டிருக்கிறாரு, கட்டிடுவீங்களா நீங்கள்? 10,000 பில்லுக்கு 1 லேக் பில் போடுறாருன்னா கட்ட முடியுமா நம்மளால்? இப்போ எப்படி கடவுளாக பார்ப்பீங்க? அப்போ மேட்ரு என்னென்னா, எப்போ கடவுளாக பார்க்கணுன்றது தெரியணும். பேலன்ஸ் பண்ணணும் ரெண்டுமே. இதுதான் நேக். இல்லை முடியல அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கங்க. யாரோ ஒருத்தர் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்கள். யாரையுமே என்னால் பார்க்க முடியலன்னா உங்களால் இயங்க முடியாது. கமிட்மெண்ட்ஸை வச்சுட்டு எப்படி இயங்காமல் இருப்பீங்க? இப்போ சில பஞ்சாயத்துக்கெல்லாம் இழுத்து வச்சுருக்கீங்களா நீங்கள்? நானே இழுத்து வச்சுருக்கேன், நீங்கள் இழுத்து வைக்காமல் இருப்பீங்களா? எல்லாருக்கும் இருக்கும். அது பஞ்சாயத்து கிடையாது. நீங்கள் எஸ்கேப் ஆகிடக்கூடாதுன்றனால லாக் போட்டு வச்சுருக்கிறாரு. அது ஒவ்வொன்றா கிளியர் பண்ண அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க. நீங்கள் அணுகும்போது, ஒரு நபரை அணுகும்போது கடவுளாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக அன்பு காமிச்சிருவீங்க. ஆமாம், அதானே உண்மை. அப்போ ஏன் இயக்குறாரு? இறைவன் ஏன் அந்த உயிரை கொடுத்துருக்கிறாரு? அவன் சொல்ல மாட்டான். அந்த மனம் ஆசைப்பட்ட நல்லது கெட்டதுனுடைய தொடர்ச்சிகள் முடிகிற வரைக்கும் அவனுக்கு கடைசி வரைக்கும் வாய்ப்பு கொடுக்குறாரு. நல்ல பாதையில் திரும்புவானான்றதுக்காக வாய்ப்பு கொடுக்குறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அவனால் உங்களுக்கு பாதிப்பு வருதுன்னா கண்டுக்காமல் போயிடுங்க. நீங்கள் பாதிப்பு வராதவங்க கிட்ட நீங்கள் கடவுளாக பாருங்கள், வேலை முடிஞ்சுச்சு. ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது. ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். வருகின்ற ஜூலை 29ஆம் தேதி குரு பூர்ணிமா பார்த்தீங்கன்னா உலகமெங்கிலும் ரொம்ப விமர்சையா கொண்டாடப்பட இருக்கு. நார்மல் டைம்ல நம்ம பண்ற அந்த சக்தியை விட பௌர்ணமி டைம்ல 1000 மடங்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். பல குருமார்களுடைய மொத்த ஆற்றலும் மொத்தமாக வேலை செய்யக்கூடிய நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமா, அதாவது குரு பௌர்ணமி. தாராளமாக ஆன்லைனில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட் போனீங்கன்னா அதில் குரு பூர்ணிமா கிளாஸுக்கு உண்டான லிங்க் இருக்கும். அதில் போய் உங்களது பேரை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவதோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.